வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மனம் மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். இந்த ஆராதனையுடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாடப்படுகிற பாடல்கள், துதி, ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கைகளிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே, மதிலை தாண்டினேனும் வேலத்தா. கண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே, மதிலை தாண்டினேனும் வேலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி
இதுவரை நம்மை நடத்தி வந்த ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற நிலைகள், பல நெருக்கடிகள், கடுமையான சூழ்நிலைகள் இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கலாம். இதே நினச்சி புலம்பிட்டு இருக்கக்கூடாது. புலம்புனா ஒன்றும் ஆக போகிறதில்ல, இருக்கிறது இன்னும் ஓசாகும், இன்னும் மோசமான நிலைமை தான் போகும். அதே அந்த மாதிரி நேரங்களில் இது வரைக்கும் நம்மளை நடத்தின்னு வந்தார் பாருங்க. எவ்வளோ அற்புதங்களை செஞ்சார், எவ்வளோ வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்துக்கிறார், தோல்வியிலிருந்து வெற்றியை தந்திருக்கிறார், எவ்வளோ பண தேவைகள், கடினமான சூழ்நிலைகள்லாம் விடுதலையாக்கி நம்மளை வெற்றியின் பாதையில் நடத்தி இருக்கிறார். சரியான நேரத்தில் அவர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார். இதையெல்லாம் எண்ணி கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பொழுது நான் சொல்கிறேன் பாருங்க, எத்தனையோ தண்ணீரை கடந்து வந்துட்டோம் நம்ம, ஆனால் நம்ம முழுகலை. எத்தனையோ அக்கினியில் நடந்து வந்திருக்கிறோம், சூழ்நிலையெல்லாம் நெருப்பு மாதிரி இருந்துருக்குது, ஆனால் அக்கினியினுடைய வாசனை கூட நம்மகிட்ட இல்லை. அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து தப்புவித்து வழி நடத்தி நம்மை முன்னேற்ற பாதையிலே, வெற்றியின் பாதையிலே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் சொல்லும் பொழுது இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்லாம் நிச்சயமாக மாறும். கண்டிப்பாக அதுலேயும் ஒரு பெரிய விடுதலையை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நன்றி சொல்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க வாழ்க்கையில். நிறைய பேர் இந்த நன்றியே மறந்து போயிடுவாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது, நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நன்றி சொல்லுகிறவர்களுக்கு அவர் இன்னும் அதிகமான கிருபையை, தயவை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். 10 குஷ்ரோகிகளை சொஸ்தமாக்குறாரு. ஒரே ஒருத்தன் மட்டும் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். அவர் கேட்குறாருப்பா, 10 பேர் குணமாயினாங்களே, இந்த நன்றி சொல்கிறது நீ மட்டும்தான் வந்துடுற, ஒருத்தன் தான் வந்துடுறான் நன்றி சொல்கிறதுன்னு. God expects a thankful heart. நன்றி நிறைந்த இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு அம்மா 12 வருஷம் வியாதியாக இருந்தாங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாகவும் சொல்லி அவங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க, சொஸ்தமாயிட்டாங்க. இந்த அம்மா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகலான்னு பார்த்தாங்க. ஏசு நின்ட்டார் அங்கே, என்னை தொட்டது யார் அப்படின்னு. சீஷர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், நாங்கள் இவ்வளோ பேர் நெருக்கி அடிச்சுட்டு இருக்கோம், எல்லாரும் தான் உங்களை தொட்டுருக்குறோம், தொட்டது யாரும் கேட்டால் என்ன பதில் சொல்லி, எல்லாரும் தான் உங்களை தொட்டுருக்குறோம் அப்படின்னாங்க. இல்லை இல்லை, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு சென்றிருக்கு. அந்த ஃபெய்த் டச்சுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. We can draw power from Almighty God when we touch Him faithfully. அப்போ அவன் நின்று எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு நினச்சிட்டு அவள் எல்லாத்தையும் சொல்கிறான், நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போ அவள் சொல்கிறாரு, மகளே, பாருங்க, இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக தான் அவர் அங்கே நின்று இதை கேட்டுருக்கிறாரு. அவர் தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லியிருப்பான்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அவள் உடனே சொல்கிறார் அவர், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருங்க. விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மகளேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப். அவன் மட்டும் தேங்க்ஸ் சொல்லாமல் போயிருந்தா அந்த ரிலேஷன்ஷிப்பே இழந்து போயிருப்பா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு முறை நன்றி சொல்லும் பொழுது அந்த ரிலேஷன்ஷிப் புதுப்பிக்கப்படுகிறது. அவர் நம்முடைய அப்பா என்பது நமக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லை, நன்றி சொல்லும் பொழுது இன்னும் வெற்றியின் மேல் வெற்றி நமக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் எப்பொழுதும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தை நன்றி அப்படின்னு அர்த்தம் தான், தேங்க்ஸ் தான். அந்த தேங்க்ஸில் ஒரு பெரிய வெற்றி இருக்கு, டெய்லி நம்ம மறக்கவே கூடாது. சிலர் யோசிக்கலாம், என்னங்க செஞ்சிட்டார், எனக்கு என் வாழ்க்கை இன்னும் முன்னேறமா அப்படியே இருக்குது, நிறைய பெண்டிங் வச்சுக்கிறார் ஆண்டு அப்படின்னு ரோலை யோசிக்கலாம். பெண்டிங் அவர் வைக்கல, நாம் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவரை நேசியுங்கள், அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். எதுக்குன்னு கேட்காதீங்க, இது வரைக்கும் நம்மளை நடத்தின்னு வந்திருக்கிறார் அவர் இல்லையா? அந்த அளவுக்கு எதுவும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்றீங்களா? இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்களா, அதுக்கு நன்றி சொல்லணும் அவருக்கு. ஆமென். நீ நம்ம மூச்சு விடுறதே கடவுளுடைய பெரிய கிருபை, அவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இன்னொரு பாடலை நாம் பாடுவேன், கர்த்தரை ஆராதிப்போம். ஆங்கில வேதாமத்தில் அடோனாய் என்ற ஒரு வார்த்தை வருது. அடோனாய் அப்படின்னு சொன்ன எஜமானனே, அவர் நம்முடைய எஜமானனா இருக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நம்முடைய எஜமான்? விசுவாசத்தோடு பாடுவோம். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீ. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம்
நீர் எங்கள் எஜமானனா இருக்கிறீர், எங்களை அழைத்து உயர்த்தி வைத்திருக்கிறீர். எங்களில் என்ன நன்மை கண்டீர் ஆண்டவரே? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கேயோ கடந்த யோசேப்பை நீர் தெரிந்து கொண்டீர், ஆபிரகாமை தெரிந்து கொண்டீர், ஈசாக்கை தெரிந்து கொண்டீர், யாக்கோபை தெரிந்து கொண்டீர். நீர் சூஸ் பண்ணும்போது எல்லாமே ஏழைகளாக ஒன்றும் இல்லாதவர்களாக இருந்தான். ஆனால் நீர் தெரிந்து கொண்ட பிற்பாடு ஆண்டவரே அவர்கள் மிக பெரும் செல்வந்தர்களாக்கப்பட்டார்கள். ஓ க்ளோரி ஃபாதர், எங்ககிட்ட எந்த நன்மையும் இல்லை ஆண்டவரே, ஆனா நீர் எங்களை அழைத்தி உயர்த்தி வைத்து உம்முடைய சித்தத்தை செய்கிற பாத்திரங்களாய் எங்களை வணைந்து உன்னதமான இடத்திலே வைத்திருக்கிறேன். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, அதையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கரவலாடுகளின் பின்னாடி சென்று கொண்டிருந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கினீரே. உங்களுடைய எவ்வளோ பெரிய மனசாண்டவர். அது எங்களோட வாழ்க்கை குறித்தும் அப்பேற்பட்ட நோக்கங்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒருவேளை நாங்கள் சாதாரணமா தெரியலாம் ஆண்டவரே, ஆனால் நாங்கள் ராஜ்யங்களை ஆளும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறதுக்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உடைய கனமான ஊழியத்தை செய்யும்படி எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவே எவ்வளவு பெரிய ஒரு கனமாண்டவரே. கர்த்தாவே, உடைய பேரன்புக்கு ஈடு இணை இல்லை ஆண்டவரே. அந்த அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பருக அனுபவிக்க, அதுல ஆழமாய் செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய வார்த்தையை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கைகளிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம். பிரியமானவர்களே, வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். புதன்கிழமை மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை, த பவர் ஆஃப் த பிளஸிங், அதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தரோ நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நம்ம பல வாரங்களாக பார்த்து வருகிறோம். ஒன்று, கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறார். எந்த விதத்தில் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் நல்லது? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்மளை மறந்து போயிடுறாங்க. அதெல்லாம் உட்காந்து புலம்பிட்டு இருக்கோம். நான் எவ்வளோ பண்ணேங்க அவங்களுக்கெல்லாம், அவங்கெல்லாம் என்னை மறந்துட்டாங்க, நான் செஞ்ச நன்மையெல்லாம் நினச்சி பார்க்குறதே கிடையாது, எவ்வளோ இதை பண்ணேன் அதை பண்ணேன், அவங்கெல்லாம் என்னை மறந்துட்டாங்க, அதெல்லாம் நான் வச்சுருந்தேன்னா இன்றைக்கி நான் ரொம்ப கோடீஸ்வரன். இப்படிலாம் நம்ம நிறைய புலம்புறோம். ஏன்னா
அருள் மனிதர்களோட அவ்வளோதான், மறந்துடுவாங்க தான் கண்டிப்பாக. மறக்கலனா தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படிதான் ஆச்சரியமாக இருக்கணும். மறந்து போயிடுறாங்க ஜனங்கள். என்னதான் பெரிய பெரிய நன்மை செஞ்சாலும் நம்மளை கண்டிப்பாக மறந்து போயிடுவாங்க. நான் கூட அந்த மாதிரி சூழ்நிலை வழியெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன். அப்போ இங்கே நமக்கு ஒன்று தெரியுது என்னன்னா, இந்த வானத்துக்கும் பூமியும் படைச்ச கர்த்தர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவர் நம்ம நினைவா இருக்கிறாரு. அதை நம்ம பெருசாக நினைக்க மாட்டேங்கிறோம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தியத்தை அதை அநேக வாரங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் இதை ரொம்ப பெருசாக நினைப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவர் நம்மள நினைச்சிருக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்புறம் அவர் நம்மளை மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எது சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, சொல்ற கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, நாம மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது நீங்க நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற, பெருக பண்ணுவேன், நான் விட மாட்டேன். என்ன நம்பிட்டல, உன்னை நான் விடவே மாட்டேன். நீயும் நல்லா இருப்ப, பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க, சந்ததி சந்ததியா நல்லா இருப்பார்கள் அப்படின்ற அவர் சொல்லுகிறதை நாம் இங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது நம்மள ஆசீர்வதிக்கணும்னா நம்மளோட அவங்க ரிச்சா இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கே ஒன்றும் இல்லாமல் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவங்களுக்கு விருப்பங்கள் நிறைய இருக்கலாம். ஐயோ, இவருக்கு ஆண்டவருக்கு நிறைய செய்யணுங்க, ஆண்டவருக்கு நிறைய பண்ணணும் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் ஆசைலாம் நிறைய இருக்குது. நிறைய சபைகளை கட்டணும், நிறைய பேருக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்லாம் ஆசைலாம் இருக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஆசை இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அவர் ரொம்ப பெரியவராக இருக்கணும். ஆகவே தான் நாங்கள் சொல்றோம், யாரால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் ரொம்ப பெரிய ஆள். அவர் என்ன ஆனாலும் அவர் ட்ரை ஆக மாட்டார். என்ன பண்ணாலும் அவர் ட்ரையே ஆக மாட்டார். அவர் ட்ரெயின் ஆக மாட்டார். அள்ள குறையாத ஐஸ்வர்யத்தை உடைய தேவன் அவர். ஆழமே கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யத்தின் தேவன், செலவழித்து தீர்க்க முடியாத ஐஸ்வர்யத்தை உடைய தேவன் அவர். அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்வது. இதுக்கு என்ன பண்ணணும்? நாம் என்ன பண்ணணும்? நமக்கு ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, நிறைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கு, நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கு, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, வாழ்க்கை ரொம்ப கடினமாக போயிட்டு இருக்கு பாருங்க. அதனால இப்போ நமக்கு இந்த மாதிரிலாம் கேட்கும் போது, சரிங்க, நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. நான் என்ன பண்ணணும்? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண தேவையில்ல. 9ஆம் வசனத்திலே சொல்றார், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பணும். அவர் சொல்றதை நம்பணும். 115ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல கர்த்தரை நம்பு. அப்படி நம்பும் பொழுது அவர் என்ன பண்றாரு? அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை துணையே நம்மள எல்லா நேரத்துலையும் துணையா இருக்கிறது கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை நம்பும் பொழுது நான் உனக்கு துணையா இருக்கிறேன். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகள் பாருங்க. நம்ம ஒன்றும் பண்ணவே தேவையில்ல. காலைல செருப்பு இல்லாமல் நடக்கணும்னா ரெடியாக இருக்கிறோம். நம்ம 40 நாள் பூ வைக்காமல் இருக்கிறேன், கறி சாப்பிடாமல் இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் அவர் கேட்கவே இல்லைங்க. அதெல்லாம் பண்ணுங்க, எல்லாமே நல்லது தான். அதெல்லாம் அவர் ஒன்றும் கேட்கல, இதெல்லாம் பண்ணுன்னு கேட்கல. அவர் சொல்ற, நான் சொல்றது நம்பு. நம்ப பாருங்க, ஈஸியாக நம்பிடுறோம். டாக்டர் சொல்றதை நம்புறோம் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக நம்புறோம். டாக்டர் சொல்றதை நம்புறோம். ஒரு A4 பேப்பரில் ஒரு ரிசல்ட் வருதுன்னு வச்சுங்க, நம்மளுடைய பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டு மற்ற ஏதோ ஒன்று இருக்குது, இது அதிகமாக இருக்குது, அது கம்மியாக இருக்குதுன்னு சொன்னோன்னா உடனே ஒரு பயம் வந்தது. நம்ம ஐயோ போச்சு அவ்வளோதான். ஒரு A4 ஷீட்டில் சும்மா சில வேல்யூஸ் இருக்குது, அவ்வளோதான். அதை நம்புறோம், ரொம்ப சுலபமாக நம்புறோம். கர்த்தர் சொல்றாரு, அப்போ நான் சொல்றதை நீ நம்பு, மற்றவங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் வை, நான் என்ன சொல்றேனோ அதை நம்பு. நான் யாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், வானத்தின் பூமி உம்முடைய தேவனாக இருக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்றதுலேருந்து வந்திருக்கிறதுனால அவர் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். அதை பற்றி உபாகமம் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறோம். உபாகமம் 8:28 வாசிக்கிறேன். அந்த வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறார், நீ ஏதாவது பண்ணு, நீ ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணு, ஒரு வேலையை பண்ணு. ஏதாவது ஒரு வேலையை பண்ணும்பொழுது நான் என்ன பண்ணுறாத
ஆசீர்வதிக்கிறோம். உம்மால அந்த ஆசீர்வாதம் இருக்கு. நீ போய் கையை வச்சினா அது வந்து வாய்க்கும். நீ போய் கையை வச்சினா அது பெருகும். நீ போய் கையை வச்சினா அந்த பிசினஸ் நல்ல பெருக ஆரம்பிக்கும். ஆனா என்ன பண்ண, நீ போய் செய், அதை போய் செய். ஏன்னா உனக்குள்ள நான் நிறைய திறமைகளை வச்சிருக்கிறேன், தாளந்துகளை வச்சிருக்கிறேன், ஆற்றல்களை வச்சிருக்கிறேன், வரங்களை வச்சிருக்கேன். சும்மா இருக்காத, எதையாவது ஒன்று போய் செய். நீ செய்யும் போது அதை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிற. சோம்பேறிகளுக்கு கர்த்தருக்கு பிடிக்கிறதே கிடையாது. நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும், வேலையில் ரொம்ப டிலிஜென்ட்டாக இருக்கணும், விடாமுயற்சியோடு இருக்கணும். தோல்வியை கண்டு தோண்டு போயிடுறவங்களாம் ஆண்டவருக்கு பிடிக்கிறதே கிடையாது. அவர் என்ன பண்றாரு, ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரு. மறுபடியும் முன்னேறி செல்வதற்கு, எழுந்து ஓடுறதுக்கு. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டே இருக்காங்க, திடீர்னு கீழே விழுறாங்க, எழுந்து திரும்ப ஓடுறதுக்கு ஆண்டவர் பலனை தராருங்க. அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். He commands a blessing over all the works of your hands அப்படின்றார். கையின் பிரயாசங்கள் எல்லாத்திலையும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளை. நீ வேலை செய்ய, நான் அதை ஆசீர்வதிக்கிறேன். நீ வேலை செய்ய, நான் அதை பெருக பண்றேன். நீ ஏதாவது ஒன்று பண்ணு, அதை நான் செய்யறேன். நான் வந்து அதை வந்து பெருக செய்யறேன். பிறகு நான் இப்போ ஊழியம் பண்ணு இருக்கிறேன். ஊழியம் பண்ணும்போது நான் வந்து நம்பிக்கையற்றவனா பண்ணின்னு இருந்தாக்கா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நம்பணும், கடவுள் சொல்றதை நம்பணும். அவர் என்ன சொல்லிக்கிறாரு, இதா என்ன அனுப்பணுமா, நான் உன்னை அனுப்புறேன்பா, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பாருங்க, சகல நாட்டில் நான் உன்னோட கூட இருக்கிறேன். கலங்காத, தீகாத, பயப்படாத, தைரியமாக இரு அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிடுறாரு. அதனால நான் பயந்து நடிக்கணும், ஐயோ என்ன ஆகுமோ தெரிலங்க, நாளைக்கு என்ன ஆகுமோ தெரில, இன்னைக்கு வருவாங்களோ இல்லையா தெரில அப்படின்லாம் வந்து நான் சந்தேகப்பட்டிருந்தா அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும், நம்ம நம்பிக்கையோடு செய்யணும், ஒரு ஆர்வத்தோடு செய்யணும், ரொம்ப கவனத்தோடு செய்யணும் பாருங்க, டிலிஜென்ட்டாக செய்யணும், ரொம்ப கவனத்தோடு சிரத்தையோடு செய்யணும், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு செய்ய வேண்டும். அப்படி செய்யும்பொழுது கடவுள் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார். சொல்ற, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார்னு சொல்லுகிறார். இது சும்மா வெறும் ஒரு இடத்துல மட்டும் சொல்லி, நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோபு 1:10. கர்த்தர் யோபையும் அவனோட வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையெடுத்து பாதுகாத்தார். அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். தேசத்தில் அவனோட சம்பத்து மிகவும் பெருகிட்டு. என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. அவன் எதை செஞ்சாலும் அவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. யோபுன்னு ஒருத்தன் தான் பாருங்க. அவன் வந்து அந்த உஸ் தேசத்திலேயே வந்து ரொம்ப பெரிய ஆளா, கிழக்கத்தி ஆட்கள்ல ரொம்ப பெரிய ஆளா இருந்தான். பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய செல்வந்தன், கடவுளுக்கு பயந்தவன். கடவுளே அவனை பத்தி சாட்சி கொடுக்குறாரு, ரொம்ப நல்ல அவன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுறவன், தீமை விட்டு விலகுறான், ரொம்ப நல்ல ஆளவன் அப்படிங்கிறாரு. கடவுளை சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அப்ப பிசாசு வந்து சொல்றாங்க, சும்மாவா வந்து உண்மை ஆராதிக்கிறான், சும்மாவா வந்து அவன் உண்மை வந்து போட்டுறான், துதிக்கிறான், வணங்குறான். நீர் வந்து என்ன பண்ணிடுற, அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடிச்சு பாதுகாக்கிறீர். அவனுடைய கைகளின் பிரயாசத்தை என்ன பண்றாரு, கிரியைகளை ஆசீர்வதிக்கிறீர். விதைச்சான்னா ஏகப்பட்டது விளைச்சல் இருக்குது. ஒரு பிசினஸை போய் எடுத்தான்னா அங்க அது ரொம்ப பெருகுது. ஆடு மாடெல்லாம் 3-4 குட்டிங்களை போடுது. ஒட்டகம் சொல்லவே தேவையில்ல, குட்டி ரெகுலரா போட்டுட்டே இருக்கு, பெருகிட்டே இருக்கு, மந்தெல்லாம் பெருகினே இருக்கு. இங்க வந்து நம்ம பார்க்கும்பொழுது அவனுக்கு 3ஆம் வசனத்துல 7000 ஆடுகளும் 3000 ஒட்டங்களும் 500 ஏர் மாடுகள் தான் சொல்லிது. 500 ஏர் மாடுகள்னு சொன்னா 500 கிடையாது, 500 ஜோடி ஏர் மாடுகள். ஒரு ஏர்ல 2 பூட்டுவாங்க பாருங்க. நீங்க ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல வாசித்தீங்கன்னா அந்த வசனம் அப்படிதான் இருக்குது. 500 ஜோடி ஏர் மாடுகள், அப்பனா 1000 ஏர் மாடுகள் இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தனா இருந்தான். கடவுள் என்ன பண்றாரு, அவனை ஆசீர்வதிக்கவும் செய்யறாரு, அதெல்லாம் பாதுகாக்கவும் செய்யறாரு. எவனும் வந்து தொடவே முடியாத அளவுக்கு பாதுகாக்கிறாரு. அவனும் வீட்டையும் பாதுகாக்கிறார், உண்டான எல்லாவற்றையும் வேலையெடுத்து பாதுகாக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், என்ன மாதிரி ஒரு வேலையெல்லாம் செய்து பாருங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரை பற்றி பார்த்தனே வந்தோம். யோசேப்பு அதில் வந்து ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா, யோசேப்பு ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன். அவன் யோசேப்புக்கு கடவுள் வந்து பெரிய பெரிய தரிசனங்கள் எல்லாம் கொடுத்து அவனை வந்து ஆசீர்வதிக்கிறார். இந்த தரிசனம்லாம் நிறைவேறுமா இல்லையான்றதே தெரியல. ஏன்னா அப்பேற்பட்ட தரிசனங்கள் அதெல்லாம் ரொம்ப பெருசு, அன்இமேஜினபிள் விஷன்ஸ், அதெல்லாம் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ். ஏன்னா அதெல்லாம் ஏற்ற காலத்தில் அவர் நிறைவேற்றுவார், நிச்சயமா நிறைவேற்றுவார். யோசேப்பு அதை நம்பணும் பாருங்க. நம்மளாம் வாசிக்கிறோம்ல, அவர் ஆசீர்வதிக்கிறாரு, என்ன பண்ணணும், நம்பணும். யோசேப்பு நம்பணும், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, அவர் ஆசீர்வதிப்பார், நம்பணும் பாருங்க. அப்படி நம்பும்பொழுது அவனுக்கு பல இடையூறுகள் வழியில ஏற்படுகுதுன்னு. சொந்த சகோதரர்லாம் வெறுக்கிறாங்க. இன்னைக்கு கூட நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா மேக்சிமம் வீடுகளில் கூட பிறந்தவங்கலாம் வந்து ஒன்றா இருக்க முடியறதில்ல.
இப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு எடுத்து நிற்கிறது, சண்டை போடுறது, பொறாமப்படுறது, இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு குடும்பங்கள்ல. சொந்த சகோதரர்களால அவன் வெறுக்கப்பட்டு தண்ணி இல்லாத ஒரு குழியில போடப்படுகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்மவேல் இடத்துல அவனை விட்டு போடுறாங்க. ஒரு அந்த இஸ்மவேல் இடத்துல இருந்து போத்திபார்ன்ற ஒரு அதிகாரி, ராணுவ அதிகாரி வந்து அவனை விலைக்கு வாங்குறான். எதுக்கு வாங்குறான்னா, சும்மா வீட்டு வேலை செய்யறதுக்கு, தோட்ட வேலை செய்யறதுக்கு, இன்னும் இருக்கிறதுலே மட்டமான வேலை செய்யறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, பாத்ரூம் எல்லாம் கழுவுறதுக்கு, இந்த மாதிரி வேலை தான் வாங்குறான். ஏன்னா அவன் அடிமை. எகிப்தில் வந்து அவன் போய் ராஜாவா பிரின்சஸா போலாம், இளவரசனாவா போனான், இல்ல அடிமையா போறான். உள்ள அடிமையா போய் அவன் வேலை செய்யறான் பாருங்க. கடவுளை நம்பி வேலை செய்யறான். சும்மா சாதாரணமா வேலை செய்யறதுக்கும் கடவுளை நம்பி வேலை செய்யறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அவன் கடவுளை நம்பி வேலை செய்யறான். அப்படி கடவுளை நம்பி வேலை செய்யும்போது பாஸ் பாக்குறான். 39ஆம் அதிகாரத்துல, ஆதி 39ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எங்க இருந்தாரு? அவன் வீட்டுல இருக்கும்போது இருந்தார். கர்த்தர் அவன் கூட தான் இருந்தாரு. அன்இமேஜினபிள் விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை கொடுத்தாரு. இப்ப எகிப்துக்கு வந்துக்கிறான் அடிமையா. இந்த அடிமை கூட இருக்கிறாரு. நான் சொல்றேன், வாழ்க்கையினுடைய ரொம்ப அடிமட்டத்தில் கூட நீங்க இருக்கலாம். ஆனா ஒண்ணு நிச்சயம், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருங்க. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். எப்படி தெரியுது? அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான்ற தமிழ் வார்த்தை தான், ஆனா நம்மளுக்கு வழங்குறது கிடையாது. தமிழ்ல எப்படி வரணும்னா, அவன் எதை செஞ்சாலும் கர்த்தர் அதை எல்லாத்தையும் வாய்க்க பண்றார். அவன் எதை செஞ்சாலும் அதுல ஒரு பெரிய வெற்றியை அவன் எடுக்கும்படி செய்கிறார். அவன் பார்க்கும்பொழுது அதான் அதனுடைய அர்த்தம். அவன் எதை செஞ்சாலும் அதுல ஒரு பெரிய வெற்றி. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் ஒன்னும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் யாவையும் அவர் வாய்க்க செய்கிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்க, நிறைய நேரங்கள்ல வேலைன்றது வந்து ரொம்ப தந்திரமான ஒண்ணு. பாருங்க, ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கினீங்கன்னா, நீங்க போய் அங்க வேலை செய்றீங்கன்னு வச்சுங்க, கடினமா உழைப்பீங்க. ஆனா இந்த உழைப்பின் பலனெல்லாம் வேற ஒருத்தன் தட்டின்னு போயிடுவான். பலனை விடுங்க, பேராது கிடைக்குமானா அதுவும் கிடைக்காது. ஏன்னா நீங்க வந்து கடை நிலையில இருந்து வேலை செய்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த பேருமே வராது. எல்லாம் உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி செஞ்ச மாதிரி அவரை பாராட்டிட்டு இருப்பாங்க எல்லாருமே. இந்த மாதிரி அனுபவம்லாம் பட்டிருக்கீங்களா? நான் நிறைய பட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம். கடினமா உழைப்போம், மணிக்கணக்கா உழைப்போம், நிறைய எஃபர்ட் போடுவோம், பல முயற்சிகள் எடுப்போம், புதுசா காரியங்கள் எல்லாம் வந்து பண்ணுவோம். ஆனா எந்த எஃபர்ட்டுக்கும் பலனும் இருக்காது, நம்மளுக்கு வந்து ஒரு பேரா இருக்காது. எல்லா பேரும் இன்னொருத்தன் தட்டின்னு போடுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா, யோசேப்பு கடவுளை நம்பி வேலை செஞ்சதுனால கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறாருன்னு, அவன் செய்யற எல்லாத்தையும் கடவுள் வெற்றி பெற வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் எஜமான் பாக்குறாரு. எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, யோசேப்பினிடத்தில் என்ன பண்றாரு? அவரு கருணை கட்டுறாரு யோசேப்புக்கு. இதுல வந்து தயவுன்னு வருது. தயவுனா என்னன்னு நமக்கு வழங்குறது கிடையாது நிறைய நேரங்கள்ல. நீதிமொழியில பிரசங்கில ஏதோ ஒரு வசனம் இருக்கு, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பமே, மனுஷனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பமே தயை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப நன்மை செய்யறதுக்கு அவன் கண்ணு வைக்கிறான். இவன் ரொம்ப நல்லா இருக்கிறான், செய்யறது எல்லாத்திலையும் வெற்றி பெறான். ஆகவே இவனை வந்து இன்னொரு ஆங்கில மொழியாக்கம் சொல்றது, இந்த எஜமானுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது, பிரியமான ஒரு வேலைக்காரன் ஆயிடுறான். அப்போ கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி. போகும்பொழுது அடிமைதான், கடவுளை நம்புறான், வேலையை செய்யறான், கண்ணு கருத்துமா செய்யறான், விடாமுயற்சியோட செய்யறான், யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நல்லா வேலை செய்யறான். ஏன்னா அவனுக்கு தெரியுது கடவுள் பார்த்துன்னு இருக்கிறாரு, எங்க கூட தான் இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு கடவுள். அவர் பார்க்குறாருங்க, பாஸ் பார்க்கலன்னா என்ன, அவங்க ஒய்ஃப் பார்க்கலன்னா இல்லை, மற்ற வேலைக்காரர் பார்க்கலன்னா இல்லை, கடவுள் என்ன பார்க்குறாருன்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோட அவன் வேலை செய்யறான் பாருங்க. அவனுடைய உத்தம இருதயத்தை கடவுள் பார்க்குறாரு, அவன் மேல வந்து பிரியமா இருக்கிறாரு, செய்யற எல்லாத்திலையும் வெற்றியை தராரு. எஜமான் பார்க்குறாரு, எஜமானுங்க ரொம்ப பிடிச்சி போயிடுது. நிறைய கம்பெனிகள்லாம் அப்படிலாம் கிடையாது. எஜமானாவே அவரை பத்தி இல்லாத போலாதெல்லாம் பேசிட்டு இருப்போம். நிறைய வேலைக்காரங்க அப்படிதான். ஸ்டாஃபுங்கெல்லாம் எடுத்தீங்கன்னா மெயின் டாபிக்கே வந்து அந்த பாஸை பத்தி தான் இருக்காங்க. நான் இருந்தாலும் சம்பளம் ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாரு, எல்லா பணத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறாரு, சரியா வந்து அவர் அவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அவ்வளோ ஒரு வருமானம் வருது அவருக்கு, ஆனால் நம்மளுக்கு கொடுக்கும்போது சும்மா கொஞ்சம் கொடுக்குறாரு. இப்படிலாம் எஜமானை பத்தி நிறைய பாஸை பத்தி நிறைய எல்லாம் பேசுவாங்க. பிசாசு இதெல்லாம் வந்து நல்லா தோண்டி விடுவாங்க பாருங்க. மனம் கட்டு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான் கதை. நாம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஆனா இந்த எஜமான்
மேலே எஜமான் வேலை செய்யறதா அவன் நினைக்காம யோசேப்பு, கடவுளுக்கு நான் வேலை செய்கிறேன், கடவுள் என்ன பார்க்குறாரு, அதனால இந்த ஆடு மாடு எல்லாத்தையும் நான் நல்லா கவனிக்கணும், நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், நோய்வாய்ப்படாமல் பார்த்துக்கணும், கர்ப்ப காலத்தெல்லாம் ரொம்ப கண்ணு கருத்துமா பார்த்துக்கணும், என் வேலை இது, கடவுள் எனக்கு இதை கொடுத்துக்கிறார், நான் இதை வந்து நல்லா செய்ய போறேன்னு சொல்லி அவன் செய்கிறான். இப்படி செய்யும்பொழுது அவனை வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறான். முதல்ல அவனுக்கு தனக்கு ஊழியக்காரன் பர்சனல் செக்ரட்டரி ஆக்கிறாங்க. யாரு? அடிமையா போனவனை அந்த ஆள் என்ன பண்ற, ராணுவ அதிகாரி அவர் வந்து பர்சனல் செக்ரட்டரி ஆகிட்டு வீட்டில் மொத்தம் எல்லா பிசினஸுக்கும் ஜிஎம் ஆகிறார், ஜெனரல் மேனேஜர். போ, அவ்வளோதான், நீ தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், நீ என்ன சொல்ற அதான் எல்லாம் கேட்கணும். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் அந்த எகிப்தியனை, யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியனை என்ன பண்றாருன்னா, எகிப்தின் வீட்டை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறேன். அவனுக்கு தயவு பண்ண போய் கடவுள் இவனும் ஆசீர்வதிக்கிறார். இவனும் கிறிஸ்டியன் கிடையாது, இஸ் a non-Christian, is an Egyptian, but God blessed him. நான் சொல்றேன் பாருங்க, கடவுளுக்கு பயந்து சிறியாரா இருந்தாலும் பெரியா இருந்தாலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இவன் வந்து கிறிஸ்தவனே கிடையாது, யோசேப் மேல தயவு வைக்கிறான். அவன் ஆபிரகாமின் சந்ததி, அவனுக்கு தயவு பண்ணும்போது கடவுள் இவனுக்கு தயவு பண்றாரு. எவ்வளவு அற்புதம் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், இந்த யோசேப் மாதிரி ஒரு அடிமை மாதிரி இருக்கலாம், எந்த வேலையும் கிடைக்காம இருக்கலாம், கிடைச்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கலாம். ஆனா கடவுளை நம்பி இதை செய்யும் பொழுது கடவுள் உங்களை நேசிக்கிற நிமித்தமாக நீங்க செய்யற எல்லாவற்றையும் வெற்றியை தருகிறார், அந்த வேலையை ஆசீர்வதிக்கிறார், அதுல ஒரு பெரிய பெருக்கத்தையும் வெற்றியும் தருகிறாரு. பாஸ் கண்ணில் அதெல்லாம் படுற மாதிரி அவர் பண்றாரு. அது மட்டும் இல்ல, ப்ரொமோஷனை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, நமக்கு ப்ரொமோஷன் வரும்போது கடவுள் அவனே ஆசீர்வதிக்கிறாரு, பாஸை ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க வேலை செய்யறதுனால நீங்க ரொம்ப தாழ்ந்த ஆள் நினைச்ச கூடாது. இல்ல, கடவுள் உங்களோட கூட இருக்கிறார், நீங்க ரொம்ப விசேஷமான ஒரு நபர். அப்ப வீட்டு ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்க, உங்க மேலேயும் இதே தான் இருக்குது. உங்க மேல அந்த ஆசீர்வாதம் இருக்கு, உங்க வீட்டில் இருக்கு, உங்க பிள்ளைகள் மேல இருக்கு, நீங்க செய்யற பிசினஸ்ல இருக்கு, நீங்க செய்யற எல்லா வேலையிலும் இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்ப இந்த வேலைன்னு எடுத்துக்கினாவே இந்த வேலை ரொம்ப கடினமானதா இருக்குது, ரொம்ப ரொம்ப கடினமானதாய் இருக்குது. நான் கூட பாருங்க, பல வருஷங்களா வேலை செய்யறேன். எத்தனை வருஷம்னு கேட்டீங்கன்னா, 18 வயசுலேருந்து நான் வேலை செய்கிறேன் பாருங்க. +2 முடித்தேன் 17 வயசில். 18 வயசுலேருந்து நான் வேலை செய்கிறேன். நான் படித்து முடித்த உடனே எங்கள் அம்மா கொண்டு போய் நேராக போய் சர்ச்சில் கொண்டு போய் விட்டாங்க. நாங்கள் ஐயா சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். ஐயா இவனை வந்து வச்சுக்கோங்க, என்ன வேலை வேணால் வாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் செய்வான். எப்படி இருக்கும் பாருங்க ஒரு வாலிப பிராயத்தில், நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் அவன் செய்வான். ஒன்றும் சம்பளம்லாம் கொடுக்க தேவையில்ல, அவனை சும்மா வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் வரைக்கும் நான் சும்மா வேலை செஞ்சேங்க, எந்த சம்பளம் வாங்காம. இன்னைக்கு எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்குன்னு தெரியுங்களா? அந்த காலத்தில் நான் சம்பாதிச்சிருந்தா கூட இவ்வளோலாம் வந்து நான் பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு கடவுள் ஆசீர்வதிச்சு வச்சுக்கிறாரு. அன்னைக்கு வந்து அது ரொம்ப கடினமா இருந்தது. ஒரு வருஷம் சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணும், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நேராக காலையில் வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி நேராக காலையில் 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் ஃபேனுங்கெல்லாம் போட்டு ஆஃபீஸ்லாம் இது பண்ணி டேபிள்லாம் தொடச்சி வச்சு சேர்லாம் தொடச்சி வச்சு அந்த ஐயர் வரத்துக்குள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும், எல்லாம் அடுக்கி இழி வைக்கணும், எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இதான் வேலை. டைப் பண்ணுவோம், ஒரு நாள் முழுக்க டைப் பண்ணினே இருக்கணும். அப்போல்லாம் வந்து எடுத்தோடனே பிரிண்டருக்கெல்லாம் போக மாட்டாங்க, இந்த ஸ்டென்சில் கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணணும். ஏதாவது ரோனியை போட்டு விளம்பரம்லாம் வந்து பண்ணால் கைப்பிரதிகள்லாம் கொடுக்குது, அந்த மாதிரிலாம் வந்து அந்த வேலைலாம் செய்யும். எல்லா வேலையும் செய்யணுங்க, எந்த வேலை சொன்னாலும் செய்யணும். எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, எந்த வேலை சொன்னாலும் செய்வாங்க. ஒரு வருஷம் வரைக்கும் அந்த சர்ச்சில் நான் வந்து வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில், வேலூரில் ரொம்ப பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலை கிடச்சிது. அங்கே வந்து ஒரு நாளைக்கு 14 ரூபாய் எனக்கு கூலி, வந்து ஒரு நாளைக்கு 14 ரூபாய் டெய்லி வேஜஸில் செஞ்சேன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து அங்கேருந்து எங்கள் அப்பா வேலை செய்கிற கம்பெனிக்கு நான் மாற்றலாய் வந்து அங்கே வந்துட்டேன். நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாளைக்கு 14 ரூபாயில், இங்கே ஒரு நாளைக்கு 7 ரூபா தான். ரொம்ப வேலை கடினம், கடினம்னா கடினம். அந்த மாதிரி நான் காலை பொழுதன்னைக்கும் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், வேர்வை சிந்தணும், கடின உழைப்பு போடணும். ஆனால் 7 ரூபா தான் ஒரு நாளைக்கு, 7 ரூபா, அவ்வளோதான் எனக்கு சம்பளமே. அவ்வளோதான், ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சு அவ்வளோதான் சம்பளம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகவே நான் கூட இந்த பல நேரங்களில் இந்த வேலை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சட்டிலாக நம்மளை வந்து ஏமாற்ற முடியும். ஏன் வந்து இந்த வேலை செய்யறதுல கடவுளை நம்பணும். நாம் படிக்கிறோம், நாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸை முடிக்கிறோம், நமக்கு நிறைய தாளந்துகள், ஆற்றல்கள், வரங்கள் அதெல்லாம் வந்து கூடுது. ஏன்னா படிக்கிறோம், ப்ரொஃபஷனல் கோர்ஸை முடிக்கிறோம், எப்படி அந்த வேலையை செய்யறதுலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ட்ரைனிங்லாம் எடுத்த பிறகு நம்ம போய் ஒரு வேலைக்கு சேர்ந்தால் நல்ல சம்பளம் கிடைக்குமா? இதில் என்னங்க கடவுளை நம்புறது இருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் பாருங்க, நான் என்னுடைய கதையை சொல்கிறேன் பாருங்க. பல ஆண்டுகள் வேலை செஞ்சோம், கடினமான உழைப்பை போட்டு வேலை செஞ்சு வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல்
இவ்வளோ கடின உழைப்பை 10 வருஷம் கொடுத்து வேலை செஞ்சு வேர்வை செஞ்சு சம்பாதிச்சு என்னென்னமோ வந்து பண்ணி பார்த்தா கடைசியில் எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே இருக்கிறோம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கா? எல்லாருக்கும் வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்துருக்கு. சும்மா பாருங்க, இந்த 10 வருடம்ன்றது சும்மா கண்மூடி திறக்கிற நேரத்தில் ஓடிடுமா, அவ்வளோ விரைவாக ஓடிடும். அது வந்து எதுவுமே நம்ம வந்து சாதிச்சே இருக்க முடியாது. வேலை செஞ்சிருக்கோம், நேரம் போயிருக்கோம், எஃபர்ட் போட்டிருப்போம், முயற்சியெல்லாம் பண்ணியிருப்போம், எல்லா முயற்சியும் பண்ணியிருப்போம், எல்லா எஃபர்ட்டும் போட்டிருப்போம், நம்மளுடைய கடின உழைப்பை போட்டிருப்போம். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா பலன் ஒன்றுமே இருக்காது. எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துல நம்ம காலெல்லாம் உருண்டு ஓடிடும், வருஷ கணக்காக அப்படி உருண்டு ஓடும். இதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா கடவுளை நம்பணும். கர்த்தரை நம்பும்போது தான் அந்த வேலை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், வாய்க்கும். அப்போ நான் இதை விளக்குறதுக்கு ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க போகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து அவிசுவாசத்தில் இருக்காங்க மக்கள். அவங்க அவிசுவாசத்தினால நிறைய அற்புதங்களை அவர் செய்ய முடியல. ஆனாலும் அந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிற அற்புதத்தை அவர் அங்கே செய்கிறாரு. திடீர்னு இந்த அற்புதம் செஞ்சு முடிஞ்சோன்னா 45ஆம் வசனம் ஆரம்பிக்குது. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அந்த இன்னொரு கரைக்கு போனோம். இவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஜனங்களை அனுப்பி விட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். இவர் வந்து இந்த கூட்டத்துல இருந்து தம்மை என்ன பண்றாரு, வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. நாம கூட பாருங்க, ஊழியம்னு ஓடிட்டே இருக்கக்கூடாது. பல நேரங்களில் ஊழியம் நல்ல பீக்கில் போய் நிற்கும்போது நம்மளை அங்கேருந்து எடுத்து நம்ம ஜெபிக்கிறதுக்காக போகணும். நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். வேலைன்னு போயிடுவாங்க சிலர். ஓய்வு ஒழிச்சல் இல்லாத வேலை, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓய்வு ஒழிச்சல் இல்லாத வேலை. பைபிள் படிக்கட்ட ஆய்வில் நான் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைங்க. எங்கெங்க நேரம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது. நான் போய் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்க, 8 மணி நேரம் டபுள் ஷிஃப்ட்டு, கடின உழைப்பு, இதெல்லாம் போட்டு பல வருஷங்கள் இந்த மாதிரி உழைச்சி கூட முன்னேற முடியாத ஆளுங்க கடவுளை நம்பி இந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது, கடவுளுக்காக நேரத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமாக முன்னுக்கு வந்துட முடியும். என் வாழ்க்கையில் அனுபவிச்சு நான் இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க. கடவுளோட வார்த்தையும் அப்படிதான். அங்கே வந்து அவர் தனிமையாக இருக்கிறார். எங்க 47ஆம் வசனம் சொல்லுது, சாயங்காலம் ஆன போது. சாயங்காலம் ஆன பொழுது. இப்போ வந்து நான் இந்த வசனத்தெல்லாம் வந்து நான் ஈஸி டு ரீடு வேர்ஷனில் உங்களுக்கு நான் வாசித்து காமிக்க போகிறேன். சாயங்காலம்னு என்னன்னு வச்சுக்கலாம், ஒரு 5:30 மணி அப்படி வச்சுக்கலாம், சாயங்காலம் ஆனபோது. ஆனால் ஈஸி டு ரீட் வேர்ஷனில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படி வருதுன்னா, அந்த வசனம் சொல்லுது இருட்ட தொடங்கும் பொழுது அப்படி வருது. இதில் ஈஸி டு ரீட் வேர்ஷனில் நான் தமிழில் இந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது எப்படி வருது பாருங்க. அந்த பைபிளில் 47ஆம் வசனம். அன்று இரவு, அதான் இருட்ட தொடங்குது. அன்று இரவு அந்த படகு கடலின் நடுவிலேயே இருந்தது. இங்க அவரு சொல்றாரு இருட்ட தொடங்குது, சாயங்காலம் ஆன போது அப்படின்னு சொல்லியிருக்கு. சாயங்காலத்திலேருந்து நடு ராத்திரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏரிய பாதி தூரம் தான் கடந்திருக்கிறார்கள். அன்று இரவு அந்த படகு கடலின் நடுவிலே இருந்த, சாயங்காலமா அனுப்புறாருங்க, ராத்திரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடு கடல் வரைக்கும் தான் போயிருக்காங்க. 5:30 மணின்னு வச்சுங்க, 6:30 7:30 8:30 9:30 10:30 11:30 12:30 நடு இரவு 7 மணி நேரமா துடுப்பு போடுறாங்க போட்லேருந்து. பேதுரு, யோவான் இவங்கெல்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது, மீனவர்கள். இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிற தொழில் பண்ணியிருந்தவங்க. யாக்கோபு, யோவான், பேதுருலாம் இதில் ரொம்ப கை தேர்ந்தவங்க. அந்திரேயெல்லாம் போட் ஓட்டுறதெல்லாம் அவங்கள மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது. அவங்க போட்டு படகு நடுக்கடல் வரைக்கும் தான் போயிருக்கு. கடலில் வெகு தூரம் படகு போய்விட்டதை கவனித்தார். அவரது சீஷர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு துடுப்பு போடுவதையும் அறிந்தார். நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன பண்றாங்க? கஷ்டப்பட்டு துடுப்பு போடுறாங்க. இந்த துடுப்பு போடுறதுன்றது என்னன்னா,
அவர் செல்ஃப் எஃபர்ட் ஃபார் ப்ராஸ்பரிட்டி, நம்ம செழிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நம்முடைய சுய முயற்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் குறியுது அது. நம்மளே வந்து எப்படியாவது உழைச்சி டபுள் ஷிஃப்ட் பண்ணி ஓவர் டைம் பண்ணி வாழ்க்கையில இது அதிகம் பண்ணி ஒரு வேலை இல்லாத 4 வேலையில கையை வச்சு ஒண்ணுமே சரிப்பட்டு வராம கஷ்டப்பட்டு, மிகவும் கஷ்டப்பட்டு துடுப்பு போடுறதையும் அறிந்தார். துடுப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறாங்க. அது மட்டும் இல்ல, காற்று அவர்களுக்கு எதிராக அடித்து கொண்டிருந்தது. நல்ல கவனிங்க, காற்று என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு எதிராடிது. உங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி அடிச்சிருக்கா? பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க. இவங்க கஷ்டப்பட்டு துடுப்பு போடுறாங்க, காற்றும் அவங்களுக்கு எதிராக இருக்குது. எந்த சூழ்நிலையுமே அவங்களுக்கு சரியில்லை, அவங்களுக்கு சாதகமா எந்த சூழ்நிலையும் இல்லை. சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமா இல்லை, நேரம் அவங்களுக்கு சரி கிடையாது, அவங்களுக்கு உள்ள பயம் வருது, கலக்கம் வருது. காற்றாவது சரி அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா அடிக்குதுன்னு பார்த்தா காற்றும் அவங்களுக்கு எதிராக அடித்து கொண்டிருந்தது. அதிகாலையில், நல்ல கவனிங்க, அதிகாலையில் 3 மணிக்கும் 6 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர் தண்ணீரின் மேல் நடந்து நெருங்கினார். அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். எவ்வளோ ஒரு இந்த வசனத்தை வந்து நான் ஆங்கில வேதாமத்தில் ஈஸி டு ரீட் வெர்ஷனில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. அதை வந்து உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 45ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Then Jesus told the followers to get into the boat. சீஷர்கள் எல்லாம் போட்ல ஏறுங்கப்பா. He told them to go to the other side of the lake to Bethsaida. பெத்சாயிதால இருக்கிற அந்த சைடுக்கு போங்கன்னு சொல்லி கட்டளையிட்டார். He said he would come later. நான் பின்னாடி வரேன், நீங்க போங்க அப்படின்றார். He stayed there to tell everyone they could go home. எல்லாரும் வீட்டுக்கு போங்க பாய் சொல்றதுக்காக, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஏசு அங்கே நின்றார். After he said goodbye, அப்படியே வருது. After he said goodbye to them, he went up into the hills to pray. ஜெபம் பண்றதுக்காக மலையின் மேல. That night, சாயங்காலத்துல கிளம்பிட்டாங்க போட்ல இருந்து. அன்னைக்கு ராத்திரி, that night the boat was still in the middle of the lake. இவ்வளோ நேரம் உழைச்சோம், துடுப்பு வலிச்சோம். போட் எங்க இருக்குன்னா நடுக்கடல்லே தான் இருக்குது. மிடில் ஆஃப் த லேக், ஏரியினோட நடுவில் தான் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ பிஸ்னஸ் பண்றோம், இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலான்னு ஒரு பிளானை போட்டு இறங்குறோம். சாதகமா இருக்கு, எல்லாமே சாதகமா இருக்கு, சூழ்நிலை எல்லாம் சாதகமா இருக்கு, எல்லா பிளானும் சாதகமா இருக்கு, எல்லாம் வெற்றி பெற்றுரும், ரொம்ப சுலபமா பெற்றுலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்குறோம் பாருங்க. ஆனா பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க கிளம்பணுமோ அதே இடத்துல தான் இருக்கிறோம். ஒரு பிரச்சனையும் நமக்கு தீர்ந்த பாடு இல்லை, ஒரு பொருளையாவது வாங்கின பாடு கிடையாது, ஒன்னும் இருந்ததோட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுறோம். நம்ம பல வருஷங்கள் உழைச்சி ஒன்னும் முன்னேறாம ஒரு நிலை, அதைத்தான் இது காண்பிக்கிறது. அவ்வளவு கஷ்டப்பட்டு துடுப்பு வச்சு நடுக்கடல்ல தான் இருக்கிறார்கள். And he saw the followers, பாருங்க, he saw the followers working hard to row the boat. The wind was blowing against them. அவர் பார்க்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நீங்க கஷ்டப்படுறத அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் கடவுள் எங்கெங்க இருக்கிறாரு, அவர் கண்ணு இல்லையா, அவர் கண்ணு திறந்து பார்க்க மாட்டாரா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணுமே, ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யலாம்ல, அவரு ஏதாவது ஒரு வழியை திறக்கலாம்ல, ஏதாவது ஒரு வாசலை திறக்கலாம்ல, என்கிட்ட பணத்தை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கலாம்ல, யார் மூலமாக எனக்கு உதவி செய்யலாம்ல. எங்க தான் போனாரோ தெரியலங்க, நானும் அவரை வந்து பல வருஷமா ஆராதிச்சுங்கிற ஒன்றும் நடக்கல. ஆனா they are working hard. He saw the followers working hard to row the boat. இந்த படகு துடுப்பு போடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, வருத்தப்படுறாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியுது, பார்த்துட்டே இருக்கிறாரு. The wind was blowing against them. காத்து அவங்களுக்கு எதிராக வீசுகிறது. நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் எல்லாமே நமக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்குது. ஒரு பிரச்சனை காலையில எழுந்ததே பயமா இருக்கு பாருங்க. ஏன்னா எழுந்தா எவ்வளவு பிரச்சனை இருக்கும்னு சொல்லவே முடியாது. திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து கேள்விப்பட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துடும். அது அந்த பிரச்சனைக்கே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, ஆனா இன்னொரு பிரச்சனை வரும், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சாயங்காலம் படுக்கிறதுக்குள்ள தூக்கம் வராத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில. காற்று நமக்கு சாதகமா இருக்குது இல்ல. பாருங்க, ஒருத்தன் செய்யற வேலை ரொம்ப நல்லா போகுது, அவனோட வாழ்க்கை நல்லா போகுது அப்படின்னு சொன்னா நம்ம ஒண்ணு சொல்லுவோம், என்ன பண்ற காத்து இப்ப அவருக்கு நல்ல சொல்லுவோம் இல்ல, அவர் பக்கம் காத்து அடிக்குதுங்க,
அவர் காட்டுல மழை பெய்யுதுங்க, அவருக்கு காத்து நல்லா அடிக்குதுங்க அப்படின்னு. இங்க பாத்தீங்களா காத்து எதிரா இருக்கு, வாழ்க்கையில எல்லாமே எதிரா இருக்கு. சூழ்நிலை எதிரா இருக்கு, பண பிரச்சனை எதிரா இருக்கு, வியாதி எதிரா இருக்கு, கூட பிறந்தவங்க எதிரா இருக்காங்க, வேலை செய்யறவங்க எதிரா இருக்காங்க, நம்மளை பத்தி போய் போட்டு கொடுக்குறாங்க, இல்லாத பொருளாத சொல்றாங்க, எவ்வளோ நன்மை செஞ்சு நமக்கு வந்து மெமோ கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய காற்று எதிரா வீசார. The wind was blowing against him. Sometimes between 3 and 6 o'clock in the morning, Jesus went out to the boat, walking on the water. He continued walking until he was almost past the boat. அவர் அந்த போட்ல இருந்து கடந்து போறவர் மாதிரி போறாரு. எதுக்கு? அவர் நம்மளோட கஷ்டத்தை பார்க்கிறாரு, நம்ம உதவி செய்யறதுக்காக தான் அவர் வர்றாரு. வந்துட்டு கண்டு காணாத மாதிரி அப்படி போறாரு பாருங்க. But the followers saw Jesus walking on the water. இயேசுவா அவங்க கஷ்டப்படுறத பார்க்கறாரு, சீஷர்லாம் இயேசுவா பார்க்கறாங்க. ஆனா எவ்வளவு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. They thought he was a ghost. இயேசு எவ்வளவு அழகானவர்னு சொல்லிக்குது பைபிள்ல, ரொம்ப பிரமாதமான அழகானவர். ஆனா அவரை பார்த்து ஒரு ஆவின் ஆவேசம் நினைக்கிறாங்க. And they started screaming, ஐயோ ஏமா அலர். நடு 3 மணில இருந்து 6 மணி நடுவுல இயேசுவை பார்த்துட்டு கடல்ல நடந்து வரதை பார்த்துட்டு, ஐயோ ஐயோ காலையிலப்பா தண்ணியில் நடந்து வந்துறாரு, ஏதோ பேய் தான் வருது போகுது அப்படின்னா ஐயோ அம்மாண்ணா கத்துறாங்க. It scared them all to see him. But he spoke to them, said, don't worry, it's me, don't be afraid. அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் தான், பயப்படாதீங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன் என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளோ அவர் அழகா சொல்றாரு. அவர் சொல்ற, நான் தான், பயப்படாதீங்க, நீங்க எதுக்குமே கலங்க வேண்டியதில்லை, பயப்படாதீங்கன்னார். நான் இன்னொரு பைபிள்ல அதே வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, 49ஆம் வசனம். But when they saw him walking on the lake, they thought it was a ghost and cried out, for they all saw him and were troubled. உள்ள ஒரே கலக்கம். And immediately he spoke to them and said to them, take courage, don't be afraid, I'm here. எப்ப நான் இங்க தான்மா இருக்கேன், பயப்படாதீங்க, நான் இங்கே தான் இருக்கேன், கலங்காதீங்க, பயப்படாதீங்க, நான் இங்க தான் இருக்கேன், நான் தான் அது, தைரியமா இருங்க அப்படிங்கிற. எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. இன்னொரு மொழியாக்கத்தில் இப்படி சொல்லுது, டோன்ட் ஈல்ட் டு ஃபியர், பயத்துக்கு இணங்கி விடாதிருங்கள். பாருங்க, நம்ம ஒரு வேலையை செய்யறோம், ஒரு பிசினஸ் செய்யறோம், ஊழியத்தை செய்யறோம், அதுல சில பின்னடைவுகள் ஏற்படலாம், சில மனசோர்வுகள் ஏற்படலாம், சில தொய்வு ஏற்படலாம், பல நேரங்கள்ல ஆளே வராம போகலாம். அவர் சொல்றாரு, பயத்துக்கு இணங்கிடாதீங்க. சரீர சுகம் கெட்டு போலாம், பயத்துக்கு இணங்கிடாதீங்க. பிசினஸ் சரியா போலாம், பயத்துக்கு இணங்க. Don't yield to fear, have courage, I'm here. Don't fear, I'm here. அவ்வளவு அழகா சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் இங்க தான் இருக்கேன் அப்படிங்கிற. அவர்கள் இருந்த படகுல ஏறினார். 51ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது, அதனால் அவர்கள் தங்களுக்குள்ள மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். 52ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில அவர்கள் 53ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். இங்க வந்து அப்படி சொல்லுது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல இதே சம்பவம் வருகிறது நாம் பார்க்கலாம். அதை வாசித்து நம்ம முடிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். சொல்ற, நான் தான், பயப்படாதீங்க. அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். லார்ட் ப்ளீஸ் கம் இன்டு அவர் போட் அப்படிங்கிற. படவில் ஏற்றுக்கொள்ள மனதாங்க. வேதம் சொல்றது, உடனே எங்க இருந்தாங்க? அவங்க நடுக்கடல்ல இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் துடுப்பு போட்டு நடுக்கடல் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. இப்போ ஏசு அங்க அந்த பக்கம் வர்றாரு, அவர் நடந்து வர்றாரு தண்ணி மேலே. எவ்வளவு தூரம் நடந்து வந்துக்கிறாரு பாருங்க. இவர் போட்ல ஏறினோடனே உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. நம்மளோட வாழ்க்கையில பல நேரங்கள்ல
ஒரு நல்ல நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன சொல்றோம்? எப்படியோங்க நான் என் பிள்ளைங்களை எப்படியோ கஷ்டப்பட்டு கரை சேர்த்துட்டேன் அப்படின்றது என்னன்னா, அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன், அவங்கள படிக்க வச்சுட்டேன், நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டேன், அவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்துட்டேன், நல்ல அவங்க செட்டில் பண்ணிட்டேன், எப்படியோ கரை சேர்த்துட்டேன்னு சொல்றேன். என்னன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வர வச்சுட்டேன். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில வரும்பொழுது அந்த வாழ்க்கை கரை சேருகிற ஒரு வாழ்க்கையாக அமைய ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் அவங்க எங்க போறது என்ன ஏதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா எப்போ அவர்கள் இயேசுவை படவில் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தாங்களோ அப்பயே உடனே அந்த படகு அவர்கள் போய் சேர வேண்டிய கரையை பிடித்தது. நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கை படகுல இந்த கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மனதா இருங்கள், அவருக்கு இடத்தை கொடுங்கள், அவரை அனுமதியுங்கள். ஆண்டவரே என் வாழ்க்கையில வாங்க, நான் கரை தெரியாம நடுக்கடல்ல சுத்தின்னு இருக்கிறேங்க, வாழ்க்கையில இந்த மாதிரி ரொம்ப சுத்தல்ல இருக்கிறேன், ரொம்ப துன்பத்தில் இருக்கிறேன், கஷ்டப்பட்டுன்னு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறேன், எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சுக்கிறேன், கடின உழைப்பை போட்டிருக்கேன், ஒன்றும் முன்னேறலைங்க, ஒன்றுமே செய்யல, பிள்ளைங்களுக்கு ஒன்றும் செய்யல, வீட்டை கட்டல, காரை வாங்கல, ஒன்றும் பண்ணல, பெருசா நான் எதுவுமே பண்ணவே இல்லைங்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்றீங்களா? அவர் ஏற்றிக்கொள்ள மனதாக இருங்கள், வாழ்க்கையில் அனுமதிங்க. அவர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன் எல்லாம், நீ ஏன் பயப்படுற, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நம்ம செய்ய வேண்டியதுன்னா வாழ்க்கையில அவருக்கு நம்ம இடத்த கொடுக்கணும், பயப்படாம இருக்கணும், பயத்துக்கு இணங்காம இருக்கணும், அவர் என் கூட இருக்கிறாருங்கன்னு சொல்லணும், அவ்வளவுதாங்க. இது கஷ்டமாங்க? சொன்னா கரை சேர்ந்துருவோம் நம்மளோட வாழ்க்கையில, சொன்னா நிச்சயமா கரை சேர்ந்துருவோம். நான் சொல்றேன், அவரை நம்புங்க, அவருக்கு உங்க வாழ்க்கையில இடத்த கொடுங்க. இடத்த கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உடனே நீங்க எங்க போய் சேரணுமோ அந்த கரையை உடனே அந்த போட்டு வாழ்க்கை போய் சென்று அடைந்து விடும். சுகத்தை சென்றடையும், செழிப்பை சென்றடையும், ஆசீர்வாதத்தை சென்றடையும், நிம்மதியை சென்றடையும், நல்ல தூக்கம் அதை சென்றடையும், எல்லாம் நன்மைகள் என்கிற அந்த கரையை பிடிக்கும். கண்டிப்பா நான் சொல்ற, வாழ்க்கையில அவருக்கு அனுமதி கொடுங்க. அவர் தான் ஆசீர்வாதமே, அவர் இல்லாம ஆசீர்வாதம் கிடையாது. காத்து எதிரா இருந்தது, படகு துடுப்பு போடுறது ரொம்ப கடினமா இருந்தது, கடினமா துடுப்பு போடுறாங்க. ஆனா போட்ல ஏறணும்னு எல்லாமே சரியாயிடுச்சு. எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவர் வந்தா சரி ஆயிடுமா? சரி ஆயிடுங்க, அவர் வந்தாதான் சரியா, வேற யார் வந்தாலும் சரி ஆகாது. நம்ம நினைக்கிறோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டா சரி ஆகாது. நான் சொல்றேன், அதெல்லாம் நான் போட்டு பார்த்துட்டு தான் வந்துக்கிறேன். எல்லாத்தையும் பல வருஷங்கள எஃபர்ட்லாம் போட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்காம தொடங்கின இடத்துக்கு கொஞ்சம் கூட முன்னேறாம இருந்து தான் வந்திருக்கிறேன் நான். ஆனா அவரை நம்பணும் பாருங்க, எங்கேயோ வந்துட்டேன் நான், கொஞ்ச நாளைக்குள்ள எங்கேயோ வந்துட்டேன். நான் சொல்றேன் பாருங்க, 10 வருஷம் 20 வருஷம் சம்பாதிச்சு வாங்க முடியாத காரியங்கள்லாம் அவரை படகுல ஏற்றும்பொழுது, அவரை வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது உடனே எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார், உங்களை பெருக பண்ண ஆரம்பிக்கிறார், உங்க வாழ்க்கை சுலபமாகும், உடனே கரை சேர்ந்து விடுவீர்கள். நீங்க வியாபாரத்துல கரை சேர்வீங்க, வாழ்க்கையில கரை சேர்வீர்கள், ஆசீர்வாதத்துல கரை சேர்வீர்கள், சுகத்துல கரை சேர்வீர்கள், எல்லாத்திலும் கரை சேரும்படி அவர் பார்த்துக்குவார். என்ன பண்ணும், புலம்புறதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே ஐ எம் நாட் ஈல்டிங் டு த ஃபியர் பிகாஸ் யூ ஆர் ஹியர். நீங்க எங்க இருக்கீங்க, அதனால நான் பயத்துக்கு அடங்க மாட்டேன், தைரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. பயம் வரும்போதெல்லாம் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்ன கரை சேர்ப்பார். கண்டிப்பா ஒருவேளை நடுக்கடலை தத்தளிக்கிற மாதிரி இருக்கலாம், என்னோட முயற்சியெல்லாம் நான் ஆஃப் பண்றேன், கர்த்தரை போட்ல ஏத்துறேன். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு நடுக்கடலாம் போயிருக்கோங்க, பாதி கடலை கூட பாதி வாழ்க்கை கூட தாண்டல. நான் சொல்றேன், மீதி வாழ்க்கையாவது கடவுள்கிட்ட ஒப்படைங்க. சில சொல்ல பாதி வாழ்க்கைக்கு மேல வந்துட்டேங்க நான், மீதி வாழ்க்கையாவது கடவுள்கிட்ட ஒப்படைங்க, ரொம்ப சுலபமா கரையை போய் சேர்ந்து விடுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எழுந்து நிற்போம், டைம் ஆயிடுச்சு, நமக்கு எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தும், வாய்களை திறந்து. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே உம்மாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், அதை நம்புகிறோம். சிறுவேளை கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமா இருக்கிறார். ஆண்டவரே நீங்க எங்களுக்கு துணையும் கேடகமா இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? ஆண்டவரே கவலெல்லாம் தூக்கி எறிகிறோம், பயத்தெல்லாம் தூக்கி எறிகிறோம். ஆண்டவரே பயப்பட மறுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கரையை அடைகிறோம், உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் வாழ்க்கையில உம்மை நாங்கள் அனுமதிக்கிறோம். ஆண்டவரே எப்படி நீர் உம்மை அவர்கள் படகுல ஏற்றுக்கொள்ள மனதை இருந்த உடனே படகு அவங்க சேர வேண்டிய கரையை சென்று அடைந்தது, அதுபோல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் சேர வேண்டிய கரையை எங்களுக்கு நீர் காண்பித்து, துடுப்பு போடாம காத்து எவ்வளவு எதிராக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரத்துல கரை சேரும்படி எங்களை பண்ணுகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, நீர் எங்களோட வாழ்க்கையில் இருக்கும்போது காத்து எவ்வளவு எதிராக அடிச்சா எங்களுக்கு என்ன ஆண்டவரே, எவ்வளவு பேர் எதிராக வந்தாலும் அதெல்லாம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்களுக்கு விரோதமாக ஒரு சுனாமியே எழும்பி வந்தாலும் அதை பத்தி நாங்கள் கவலைப்படவே மாட்டோம் ஆண்டவரே. ஏன்னா கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். அந்த அலைகளை அமைதிப்படுத்துகிறீர். இறையாத அமைதலர் என்று சொல்லுகிறீர். எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களோட வாழ்க்கையை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் முழு நம்பிக்கையும் இந்த நேரத்தில் உம்மால் நாங்கள் வைக்கிறோம். பயப்பட மறுக்கிறோம் என்று நாங்கள் சொல்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட எங்களுக்குள்ளே இருக்கிறீர். எங்களை விட்டு விலகிறதில்லை, எங்களை கைவிடுறதில்லை. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். மெர்லும் கம்பெனிக்காக ஜெபிக்கிறேன். இந்த மெர்லும் கம்பெனியில் பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஜேம்ஸ் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பால் வெங்கடகிரி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். சகோதரி இந்திரா அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிற ரமணிக்காக, அவருடன் வந்திருக்கிற நண்பர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தியம் அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் போய் சேர வேண்டிய கரை என்னன்னு உமக்கு தெரியும். அவர்களை கரை சேர்ப்பீராக. தேவைகள்லாம் சந்திப்பீராக. சுகத்தை கொடுப்பீராக. ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. நீரே அவர்களுடைய பலனாய் மாறுவீராக. வாழ்க்கையில் இவ்வளவு நாள் செல்ஃபி எஃபர்ட் எல்லாம் போட்டதெல்லாம் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை படகுகளை ஏற்றுவோம். ஆண்டவரே, இந்த படகு கரை சேரட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கை கரை சேருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் நிமித்தமாக அந்த கம்பெனி ஆசீர்வதியும். பெருகட்டும், பலுகட்டும். ஆண்டவரே, இவர்கள் மூலமாக உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய வல்லமை மகிமை அவர்கள் மூலமாக வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனோட அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன்.